ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஷைன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆஃப் MySQL பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ MySQL டவுன்லோட் பண்ணுறதுக்கு MySQL இன்ஸ்டாலர் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இதை டவுன்லோட் பண்ணும்போதே நம்மளுக்கு MySQL ஷெல், MySQL ஒர்க் பெஞ்ச், அதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரௌசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு MySQL டவுன்லோட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா அதோடைய dev.mysql.com ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதாவது டவுன்லோட் MySQL இன்ஸ்டாலர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டவுன்லோட் பேஜுக்கு போகும். அதில் வந்துட்டு 8.0.45 வெர்ஷனை தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் எது லார்ஜராக இருக்கோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணால் ஒரு லாகின் பேஜுக்கு போவோம். நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன அப்புறமேட்டுக்கா அந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் இன் ஃபோல்டர் கொடுத்து அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இன்ஸ்டாலர் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ MySQL இன்ஸ்டாலர் பேஜ் விண்டோ வந்துட்டு நம்மளுக்கு தெரியுதா. இதில் வந்துட்டு 4 ஆப்ஷனில் ஃபுல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸிக்யூட் கொடுங்க. இப்போ வந்துட்டு அந்த 4 ப்ராடக்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு செக் பண்ணுது. உங்கள் சாஃப்ட்வேரில், அதாவது உங்கள் லேப்டாப்பில் எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே பக்காவாக டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டையும் அது சேர்த்து இன்ஸ்டால் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ அது வந்துட்டு ரெக்குவயர்டாக இருக்குது. அதை லைசன்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது செட்டப் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இது எல்லாருக்குமே வரணும்னு இல்லை. உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது வந்துட்டு கேட்கும், அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அது நெக்ஸ்ட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் கொடுங்க. இப்போது இந்த எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு டைம் ஆகும், பொறுமையாக டவுன்லோட் ஆகட்டும். என்னென்ன இன்ஸ்டால் ஆகுதுன்னா சர்வர், ஒர்க் பெஞ்ச், ஷெல், ரவுட்டர், டாக்குமெண்டேஷன், சாம்பிள் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் வந்துட்டு இருக்குது, அதுவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு வந்துட்டு செட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு வாட்டியும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். MySQL ஓப்பன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். இப்போ எல்லா கான்ஃபிகரேஷனும் அப்ளை ஆகுது. இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆன அப்புறமேட்டுக்கா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுக்கலாம். திரும்பவும் நெக்ஸ்ட், இதுவும் ஃபினிஷ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சொல்லி கேட்குது. நம்ம அங்கே என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணுமோ அதை திரும்ப இதில் என்டர் பண்ணி செக் பண்ணுறோம். செக் பண்ணி அங்கே
சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் வந்த அப்புறம் இங்கே கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டா எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்போ திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அது கூடவே எல்லா ப்ராடக்ட்டும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனது ஷெல்லு, இது வந்துட்டு ஒர்க் பெஞ்சு. இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சாஃப்ட்வேர் உங்கள் லேப்டாப்பில் வந்துட்டு வரும். அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு டாக்குமெண்டேஷன், வேணும்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு delete பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வருது இல்லையா, அதுதான் உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட் மாதிரி. அதை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். அதில் உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் பெஞ்சோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இதில் வந்துட்டு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கீமாஸ் அப்படின்ட்டு கீழே 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க. ஸ்கீமாஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் டேபிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். டேட்டா பேஸை தான் வந்துட்டு நம்ம ஸ்கீமா அப்படின்ட்டு MySQLல சொல்கிறோம். தென் வந்துட்டு இதில் 3 சாம்பிள் டேட்டா பேஸஸ்லாம் இருக்குது. இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஸ்கிரிப்ட் எடிட்டர். இதில் வந்துட்டு இங்கே சேவ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேபை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சாம்பிள் query எழுத போகிறோம். என்னென்னா கிரியேட் டேட்டா பேஸ், ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதோட நேம் வந்துட்டு சாம்பிள், லாஸ்ட்டில் செமிகாலன் வச்சு அங்கே ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இங்கே 1 row அஃபெக்டட்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனது. இப்போ நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கீமாஸில் அந்த சாம்பிள் டேட்டா பேஸும் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சாம்பிள் அப்படின்ற ஒரு புது டேட்டா பேஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஆனால் டேபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ரைஸ் அண்ட் ஷைன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.